October 26 சண்டே. டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 9:30. என்னடா அவன் நைட்டு 9:30க்கு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கானே, கண்டென்ட் எடுத்து போட்டிருக்கானே அப்படி வந்து நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வந்து ஃபஸ்ட்டு இந்த சேனல் வந்து க்ரியேட் பண்ணுற ஐடியா வந்து எனக்கு வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த சேனல் வந்து க்ரியேட் பண்ணது வந்து நான் என்னடான்னா அரௌண்டு 7 மாதத்துக்கு முன்னாடி நான் க்ரியேட் பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து என்னடான்னா இதுதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ. என்னோடய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது. பட் அந்த லாங் ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஆசை இருந்தது, அதுக்கான முயற்சி இருந்தது. ஆனால் அது ஒரு தயக்கத்தினால வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் எதுக்காவது தயங்கி நின்னீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து தயக்கமாக எடுத்துக்காதீங்க. ஏன் நான் சொல்ல வரேன்னா வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால வந்து நான் வந்து இல்லை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நான் இப்படி இருந்திருப்பேன்னு நான் சொல்ல வரல. ஏன் நான் சொல்ல வரேன்னா, நான் வந்து சந்தித்த ஒரு 7 வருஷம் வந்து ஒரு திங்கிங்கில் இருந்த விஷயம், நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி 7 மந்த்ஸில் வந்து போட்டு கிடப்பில் போட்ட விஷயம் வந்து இது. சோஷியல் மீடியானாவே வந்து எனக்கு என்னவா இருந்துச்சுன்னா வந்து நல்லா பண்ணணுங்கிற ஒரு நம்ம கொடுக்குற அவுட்புட் வந்து நல்லா இருக்கணும். ஒரு மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னா அது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், இல்லைன்னா வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கணும். அவங்க வந்து அவங்களோட டைமை வந்து நான் இதுக்காக ஒதுக்கி பார்க்குறாங்கன்னா இந்த 2ல் ஏதாவது ஒரு விஷயமாவது நான் அந்த கண்டென்ட்டில் இருக்கணும்னு நான் வந்து யோசிச்சிருக்கேன். ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி நான் வந்து அதிகமாக சூழ்நிலையை வந்து குறை சொல்லி இருந்தனால எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. ஏன்னா வந்து சரியாக பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, குண்டாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போயும் நான் குண்டாக தான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்க்க குட் லுக்கிங்காக இல்லை, அங்கிள் மாதிரி இருக்க, மூஞ்சியில் தொப்பை வச்ச அங்கிள் அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதனாலேயே வந்து நான் நிறையா இடத்துல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருந்துச்சு. ஸ்டாப் பண்ணாமல் என்னால் அது இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலான்ட்டு நான் வந்து டிசைட் பண்ணி இதில் வந்து போடலாம், அப்லோட் பண்ணலாம். மோரோவர் வந்து இந்த சேனலில் வந்து வீடியோஸ் நான் வந்து இப்போ ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்கேஸ் இப்போ வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன்னா என்னை விட வந்து டேலண்டடான பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களும் வந்து சில விதமான மனஸ்தாபங்கள், அதாவது ஒருத்தவங்க வந்து இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சில டைமில் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து அது வந்து மீடியான்ட்டு இல்லை, அவங்க வந்து நிறைய இடத்துல போகிற இடத்துலையுமே சரி, வர இடத்துலையுமே சரி, நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருப்பாங்க. அதுக்காகலாம் வந்து நீங்கள் வந்து உங்களோட எய்மும் ஆம்பிஷனும் ஏதோ வந்து ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்காக இருந்துச்சுன்னா அதை மற்றவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் நீங்கள் வந்து அதை பண்ணலாம். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சி தான் வந்து நீங்கள் அந்த கண்டென்ட் பண்ணணும்னு கண்டென்ட் யாருனாலையும் பண்ண முடியாது. இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க 1 மில்லியன் மக்களுக்கு தான் அது பிடிச்சிருக்குமான்னு. சிலர் வந்து அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பிடிச்சவங்களில் வந்து 1 மில்லியனும் இருப்பாங்கன்னு சொல்ல. சில பேர் வந்து அதுலேருந்து கண்டென்ட் எடுக்கிறதுக்காகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஜஸ்ட்டு வந்து அவங்க ரேண்டம் சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும். ஏன்னா வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க எல்லாருமே 1 மில்லியன் வியூஸ் அடிக்கிறது இல்லை. அதே மாதிரி 10 மில்லியன் வியூஸ் வாங்குறவங்க எல்லாருமே வந்து 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் வாங்குறதில்ல. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இல்லைனாலும் அது என்றைக்காவது ஒரு க்ரோத் வரும்னு ஒரு நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா என் லைஃப்பில் வந்து இத்தனை நாள் கழித்து 7லேருந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் இந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா அதை வந்து நான் பார்த்த மக்களில் நிறையா பேர்த்தோட நிறையா விமர்சனங்கள் நான் வந்து கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். என்னோடய லைஃப்பில் வந்து என்ன ஒரே ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, நான் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்படி வந்து இருந்துச்சுன்னா, அவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, அந்த விஷயம்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டு தான் வந்து அவுட்புட் உங்களுக்கு கண்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனாலும் வந்து எனக்கு இதுவே வந்து ரொம்ப டிலே ஆகி நான் நிறையா யூடியூப் கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப இதெல்லாம் பெஸ்ட்டாக போட்டு தான் வந்து இப்போ வரைக்கும் அவங்க கொண்டு போகிறாங்கலாம் கிடையாது. அவங்கக்கிட்ட என்ன எக்யூப்மெண்ட் இருக்கோ, அவங்கக்கிட்ட அந்த டைமில் என்ன இருந்துச்சோ
சின்ன மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க லைட்டை மாட்டி யூஸ் பண்ணாலும் சரி, ஃபேன் இல்லாமல் வந்து வேர்த்து ஊற்றுறதுல வந்து இந்த மாதிரி பேசி வீடியோ போட்டதாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் உங்களோட தன்னம்பிக்கையை இழக்காமல் உங்கள் இலக்கை நோக்கி ஓடிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களோட இலக்கில் இருந்த கற்களாக பிறரோட சொல் வந்து அதுவே வந்து உங்களுக்கு வெற்றிப்படியாக வந்து அமையும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து நெகட்டிவிட்டிஸை எடுத்துக்காதீங்க. முன்னேறி போங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.